பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயர் என்ன? வணக்கம் மக்களே. அதாவது இந்த மாதத்துக்கான சிறந்த உருட்டு கலைஞரை நம்ம டெப்த் அக்காவுக்கு வழங்கலான்னு இருக்கேன். எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, கைத்தட்டு கொடுத்துருங்க. உருட்டு பிரசங்கத்தை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவம் பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவங்களுடைய மண்டையில இப்போ பிதாவினுடைய பேரே இயேசு கிறிஸ்து தான், ஆவியானவர் பேரு இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டார்டிக் உருட்டா உருட்டிருக்காங்க. அது என்ன உருட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. குமாரனுடைய நாமமும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியினுடைய நாமமும் அதேதான். இதுதான் ஆக சிறந்த உருட்டு, ஆக சிறந்த ஒரு மிகப்பெரிய கல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு இயேசு. ஆனா நீங்க 3 பேருமே இயேசுதான்னு புதுசா ரீல் விடுறீங்கக்கா. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லி போய் என்னுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஏன் சொல்லல? ஏன் இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் அப்படின்னு ஏன் சொல்றாரு? இதத்தான் கம்பு சுத்துற வேலையே இருக்கக்கூடாது. அவங்க இதை சொன்னது நிமித்தமாக ஒற்றுமையாக செயல்படுறாங்க. யூனிட்டி ஆஃப் வே, 3 தன்மை நிலைகள்ல ஒரே தேவன் செயல்படுறாரு. இதுல அவருடைய நாம இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். 16வது அதிகாரத்துல 25வது வசனம், இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த வசனத்தை பேக்ரவுண்ட்ல போடுறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா, நான் முதல்ல உண்மையா பேசினேன், இப்பொழுது உண்மையாக பிதாவை அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த டேம் என்ன டேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படிங்கிறத அறிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டார்டிக் உருட்டிருக்காங்க. ஏக்கா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ல இருந்து 10 முடிய வாசிப்பீங்களா? இடையில எப்படி வாசிப்பீங்க? இடையில இடசங்கள் இது பண்ணுவீங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தலை இல்லாத முண்டமா இருப்பீங்களா, அல்லது தலை மட்டும் இருக்கும் முண்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி மனுஷனை சொல்லுவீங்களா? அதாவது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரியா? என்னக்கா இது வசனத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது கூட கேளுங்க. இன்னைக்கும் ஆண்டவரோட வார்த்தைக்கு அவனுடைய சொந்த கருத்தை அர்த்தமா சொல்லக்கூடாது, ஒரு இது விளக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க எப்படிக்கா விளக்கம் கொடுத்தீங்க? அப்போ ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள வசனத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க, மேல உள்ள வசனத்தெல்லாம் குப்பையில போட்டுருவீங்க. அதுதான் ஒன்லி ஜீசஸனுடைய, அதாவது ஒன்லெஸ்னுடைய தியரியா? ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிங்க, மற்ற வசனத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்க. சரி, 28 வாசிங்களா? அதுக்கு கீழே உள்ள 28 வாசிங்களா? அதுக்கு இடையில சீசர்கள் சொல்லியிருப்பாங்க, எப்படி ஊமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பிதாவிடத்திற்கு வந்திருக்கிறேன், பிதாவிடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல இப்போ உண்மையா பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. சீசர்கள்லாம் அப்படி வினவுறாங்க. சரி, அதுக்கு முன்னதாக 16வது அதிகாரத்தை முழுசா வாய்ச்சதானே தெரியும். மேல உள்ள வசனத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்களாக்கா? அப்ப மார்க்குல இருக்கக்கூடிய தனிப்பட்ட அது ஒரு வசனத்தை மட்டும் எடுப்பீங்க. சரி, விளக்கம் சரியா கொடுத்தீங்களா? என்னக்கா இது? என்னக்கா அண்டார்டிக் உருட்டா இருக்கு? உருட்டுக்கு பேரு உருட்டு, இது பயங்கரமான உருட்டா இருக்க. எங்கதான் நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறது தெரியல உண்மையிலே. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 25 வாசித்தவங்க 28 வாசிக்க மறந்துட்டாங்க. சோ அதனுடைய விளக்கமான இணைவசனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனவர் பரமேறி போறாரு. பரமேறி போன பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்கள் முழுவதுமாக உண்மையான சத்தியம் போயிருக்கும். அதாவது பிதாவையும் அவங்க கண்டிருக்காங்க, பரிசுத்த ஆவியானவரையும் கண்டிருக்காங்க, குமாரனை அவங்க பார்க்கவே இல்லை. அத ரொம்ப மையப்படுத்தி ஸ்ட்ரென்தபிளா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பிதாவையும் குமாரனையும் முழுவதுமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்க அப்படின்னா, பிதாவை மையப்படுத்தியும் குமாரனை மையப்படுத்தியும் பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் செய்திருப்பாரு. சரி, அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாருங்க. போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என் நாமம், இதை சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுதாங்க வேண்டாத வேலைங்கிறது. ஒரு வசனத்தை மாத்தி ஒரு வசனத்தை எடுக்க கூடாது. இப்போ நீங்க 26 சொன்னீங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26. 16 வாசிக்கணும்லக்கா. மேல உள்ள இதை வாசிக்காம கீழே உள்ளது மட்டும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது வேறொரு தேற்றறிவானே உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்றாருக்கா. சும்மா போய் சொல்றாரா? ஏகா, வேறொருவர் அப்படின்னு சொல்லலாம், அனதர்
அப்படிங்கிறது அர்த்தம். நான்னு சொல்றாரா அப்படின்னா இல்ல, வேறொரு தேற்றறிவாளனை அனுப்புவாரு. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, 2 இட்லி வேணுங்கிறதுக்கு ஒரு இட்லியை வச்சுட்டு போயிடுறான். நீங்க அந்த இட்லியை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இன்னொரு இட்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னோடனே அவன் வந்து என்னன்னா, நீங்க சாப்பிட்ட இட்லி தான் அந்த ஒண்ணு அப்படின்னு, அதாவது வாழைப்பழ காமெடி அதானே இது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு 2 பழம், ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க, அதான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய காமெடியை போல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி சொல்றீங்க, வைக்கிறீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேறொருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க 2 ஆளுமைகள் இருக்கா இல்லையா? என் நாமத்தினாலே அனுப்புவார் அப்படின்னா என்னுடைய அதிகாரத்தின் கீழும் என்னை பிரதிநிதிப்படுத்தவும் அனுப்புவார் என்று அர்த்தம். அதை விட்டுட்டு அனுப்புறவரும் நான் தான், வருகிறவரும் நான் தான், நடுவில் இருக்கிற பிதாவும் நான் தான்னு சொன்னா இது என்னக்கா அர்த்தம்? சில டைலாக்குகள்ல வரும் அப்படின்னா, ஒரு படத்துல தனி ஒருவன்கிற ஒரு படத்துல ஒரு சித்தார்த்து அபிமன்யு லாஜிக்கா நான் தான் அவரே தான் நான் அப்படின்னு வச்சு வித்த காப்பிப்பீங்க போல் இருக்கு. என்னக்கா நீங்க என்னமோல நினைச்சேன். தற்குறிக்கு சேர்ந்த தற்குறிகள், திடல் தற்குறிகள். அதாவது ஆவியானவருடைய பெயர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தேற்றறிவாளன், அதான் இயேசுவினுடைய பேரு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு மேல உள்ள 14வது அதிகாரத்தினுடைய மேல உள்ள வசனத்தை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க, கீழே உள்ள வசனத்தை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், வேற ஒரு தேற்றறிவாளனை என் நாமத்தினாலே அனுப்புவார், பிதா அனுப்புவார். சோ அதை அனுப்பின பிறகு அவருடைய ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் என்னன்னா, பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எதுல இருக்கு? 16வது அதிகாரத்திலும் இருக்கு, இங்கே இருக்கு. என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார், அவர் வந்து அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் வந்து அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாருன்னா அப்ப நான் வந்து சொல்லணும். அப்போ அப்படியானால் நாம் ஒருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது கணவன் மனைவி 2 பேரும் நாம் ஒருவர், மாம்சத்தில் ஒருவர் அப்படின்னு ஒன்னா கனெக்ட் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ணிட்டதுனால கணவன் மனைவி எல்லாம் ஒன்னா இருக்காங்க, ஒரே மாம்சமா இருக்காங்க. பாடி ஆப் வேற தானே. சிந்தையில ஒன்னா இருக்கீங்க, செயலாக்கத்தில் ஒன்னா இருக்கீங்க, எல்லா விதத்திலும் ஒன்னா இருக்கீங்க, 2 பேரா இருக்கீங்க, ஒரே மாம்சமா இருப்பாங்க. அதே ஃபார்மெட் தான், சரியா? அப்போ எல்லாத்தையும் வேறுபடுத்தி பிப்ளிக்கலா இருக்கும் பொழுது நீங்க எப்படி வைப்பீங்க? சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உண்மையாக ஆண்டவர் எங்கேயாவது பேசியிருக்காரா? இந்த 4 சுவிசேஷ நூல்கள்ல தான் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பிதாவுடைய காரியத்தை குறித்தும் அவருடைய சித்தம் என்னங்கிறத உண்மையாக சொன்னார். உங்களில் பிறன் யார் அப்படிங்கிறத ரொம்ப திட்டமும் தெளிவாக அந்த நீதியை குறித்து உண்மையாக சொன்னார். அதை உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதுக்கடுத்தாக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்ன, 10 கன்னிகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊமையாக சொன்னாரு. அதே போல கெட்ட குமாரன், அதாவது இளையகுமாரன் மூத்த குமாரன் அப்படிங்கிறது, இளையகுமாரன் அப்படிங்கிறது வந்து உலகத்தினுடைய மக்களை வச்சு உருவகமாக சொன்னார், சரியா? அப்போ பாருங்க, எல்லாத்தையுமே ராஜ்யத்துக்கு, அதாவது பூமிக்கு அடுத்த காரியங்களை ஊமையாக சொன்னாரு. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாக சொன்னார். சோ அந்த வசனத்துக்கு எங்க போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காலம் வரும் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் காலத்திலே வந்துட்டு இன்னைக்கும் ஊமையாக நம்ம தெரிஞ்சிக்கவே வேண்டியதில்லை. யூதர்களுக்கு ஊமையா சொன்னாரு, சீசர்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கிறாரு. உண்மையை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம், உண்மையை இது பண்ணிட்டு இருக்கோம், சரியா? அதே வேளையில இந்த அக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்களே அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. கீழே உள்ள வசனம் பேதுரு சொன்ன விஷயத்தையே அவங்க விட்டுட்டாங்க, எவ்ரிதிங் விட்டுட்டாங்க. இப்படி விடுகிறது தான் போதனையா அப்படின்னு கேட்கிறேன். ஆவியானவர் தான், பிதாவானவர் தான், இயேசுவானவர் தான். ஆனால் இந்த 3 பேரும் ஒரே தன்மையில் ஒரே நிலைப்பாட்டில செயல்படுறாங்க. சோ இதைத்தான் திருத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? எதை செய்தாலும் நீங்க சொல்றீங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றியோடு கூட அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு எப்படி முடிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அது எதுக்காக? அதாவது என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பிதா குமாரில் மகிமைப்படும்படி நீங்க கேளுங்க அப்படின்னு. எதை செய்தாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முன்னிலையில் பிதாவை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லி கொலைசிரிக்கை எழுதிய நிருபங்கள்ல நாம வாசிக்கிறது இல்லையா? அப்போ 3 விதத்தில் ஆண்டவர் தேவன் செயல்பட்டதை ஒருவர் குறுக்காட்டி மறக்காட்டினாங்கன்னா
எப்படிப்பட்ட காரியம்? அப்போ 2ஆம் வருகை ஒரு பிளேஸ், அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வந்தது, அப்போ அது 2ஆம் வருகை. அப்போ தவறான மீன் கொள்ளணுமா முடியாதா? அதாவது நான் போகிறேன், வேறொரு தேர்தல்வாளனை அனுப்புறாரு. அனுப்பிட்டு அது பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சரியா? சரி, ரைட். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரங்கள்ல சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலக முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஆவியானவருடைய பேர் தான் அப்படின்னு சொன்னா 2ஆம் வருகை பொய்யா இருக்குமே. அப்ப அவர் சொன்னது பொய்யா இருக்குமே. அப்ப பொய்யாக நீங்க ஏன் ஆக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது அதாவது உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா தெரியும். குழம்பு இன்னி வரைக்கும் வைக்க தெரியல, எங்க அம்மா மாதிரி வைக்கிற மாதிரி இவளுக்கு வைக்க தெரியல. சாம்பார் ஒரு அளவுக்கு ஆகாது, ரசம் ஒரு அளவுக்கு ஆகாது, ஒரே அட்டமெண்டான ஒரு பெண் அப்படின்னு உங்களுடைய கணவர் சொல்வார். எதுக்கும் கீழ்ப்படி மாட்டா, எதுக்கு எடுத்தாலும் தூங்கிட்டு படுத்து கிடக்கக்கூடிய ஒரு சுகவீனமான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி உங்க கணவனார் சொல்வார். முதலாவது ரசம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் கத்துக்கோங்க, சாம்பார் வைக்கிறது எப்படின்னு கற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான காரியங்கள்ல இதா ஆக்க கூடாது. ஆண்டவருடைய சத்திய வேத வாக்கியத்தை ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்னு இருக்கு. ஒரு வசனத்தை மாத்தி ஒரு இதை நீங்க சொல்லுவீங்களா? இயேசுவே பிதாவை மையப்படுத்தி சொல்லும் பொழுது நான் அதை அப்படியா இது இப்படியா அப்படின்னு இருக்கணும். எல்லா நிருபங்களையும் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேவனுடைய பிதாவாகிய தேவனாலும் அப்படின்னு இருக்கு, பரிசுத்த ஆவியின் அன்னுண்ணி ஐக்கியங்களிலும் அப்படின்னு இருக்கு. அப்ப 3 காரியத்தோட எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரோ அதன் அடிப்படையில பல நிருபங்கள்ல நீங்க ஒவ்வொரு நிருபங்கள்லயும் சொல்லியிருப்பாரு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லயே 10:38 வாசிக்க முடியும். சரியா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்ட்டு. சோ சங்கீதங்கள் 2வது அதிகாரங்களை வச்சு 2:3 வச்சு பேதுரு சொல்லியிருப்பாரு, கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவரை அபிஷேகம் பண்ணினவரை குறித்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கோபப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறபடி அதையே மேற்கோள் காட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பேதுரு திட்டம் தெளிவாக அடித்திருக்க. எப்படிப்பட்ட காரியங்க? ஏங்க இப்படியாங்க உருட்டுவாங்க, ஏங்க யுத்தத்தட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில்பட்டிக்காரன் சொல்ற மாதிரி, ஏங்க எவ்வளவு பெரியாங்க அண்டார்டிகா உருட்டா இருக்குங்க, ஏங்க அங்க பார்த்தா மிகப்பெரிய உருட்டு, இங்க பார்த்தா இப்படிப்பட்ட உருட்டு, கிட்டத்தட்ட 5 உருட்டு யுத்தத்தட்டில ஊட்டிருக்காங்க. ஏக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது நானும் இருந்ததுதான் நானும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் முழுசா படிங்கக்கா. சரிக்கா? இடையில ஏதாவது இது பண்ணாங்க வைக்காதீங்கக்கா. 2 கை இருக்குது, சரியா? 2 கண்ணு இருக்குது. அப்போ ஒரு கண்ணு தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்கள் அப்படின்னு இருக்கு, கைகள் அப்படின்னு இருக்கு, புரியுதா? காதுகள் அப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா இல்லையா? அப்போ கை மட்டும் சொல்லுவீங்களா? இடக்கை வலக்கைன்னு இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குல்லக்கா. என்னக்கா நீங்க அதாவது சாம்பார்ல என்ன போடுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிருங்க. கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பாரில் புளிப்பு போடணும், பருப்பு போடணும், அதுக்கு அடுத்ததாக காய்கறி எல்லாம் நல்ல சின்னதா கட் பண்ணணும். கட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பருப்பை ஒரு இடத்துல இது பண்ணணும், வைக்கணும், அவிக்க வைக்கணும். அவிச்சிட்டு அப்புறம் புளியை இது போட்டுறணும். எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் சில்லி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நீங்க போடுறீங்களான்னு தெரியல, நம்ம வீட்டுல போடுவாங்க தேங்காய் சில்லி, கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் கம்ப்ளீட்டா போட்டுதான் சாம்பார் அப்படிங்கிற கான்செப்ட் வருதுக்கா. பல காய்கறிகள் இன்வால்வ் பண்ணிதான். சரிதானக்கா? அப்போ இதுலயே இவ்வளவு இது இருக்கு. அப்போ ஒரு வசனத்தை மாத்தி ஒரு விஷயத்த போடலனாலே முடிஞ்சுதுக்கா. சாம்பார்ல பருப்பு போடலன்னா அது டேஸ்ட் வேறக்கா. புரியுதுங்களாக்கா? அதுக்குதான்க்கா விளக்கம். ஏன்னா உங்களை போன்றவர்களுக்கு அதுதானே விளக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது எப்படின்னா பருப்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வச்சு மிளகாத்தூள் எல்லாம் போடாம வெறும் காய்கறியை மட்டும் போட்டுட்டு உப்பு போடாம விட்டீங்கன்னா தப்பா போயிருக்கா. சோ ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா என்னன்னா ஒட்டு மொத்தமா அதை படிக்கணுக்கா. அதுதான்க்கா கான்டெக்ட் புரியும். உங்களை மாரியான ஆட்கள்லாம் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த விதமும் சண்டை சச்சரவுகளோட பயணிக்கக்கூடிய குடும்பமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவரை வேற மாதிரி காமிச்சிங்க, திருத்துவம் போயிட்டீங்க. அப்படிங்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரா? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே விடுதலை உண்டாகும். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றறிவாளன் வரும் பொழுது நாம அவர் சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் அப்படின்னு இருக்கு. சோ பிம்பிளிக்கு பிளாப்பி வேற ஒரு பதிவில். வணக்கம்.